தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வேளாண் துறை மற்றும் அது சார்ந்த தொழில்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாமகவின் 19வது வேளாண் நிதிநிலை அறிக்கையை அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் வகையில் 226 பரிந்துரைகளுடன் 83 தலைப்புகளுடன் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறுவை சாகுபடியாளர்களுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் சிறப்பு மானியம் வழங்க வேண்டும், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல் கொள்முதல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்க வேண்டும், கரும்புக்கு டன்னுக்கு 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் 25% வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். 13000 கோடி ரூபாயை இடுபொருள் செலவுக்கும், பயிர் காப்பீட்டுக்கு 30000 கோடியும், 25000 கோடி ரூபாயை வேளாண் உட்கட்டமைப்புக்கும் வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதனுடைய ஜிஎஸ்டிபியில் அட்லீஸ்ட் 25% நம்ம பட்ஜெட்ல 25% பண்ணணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ப்ளஸ் இந்த 25%ல நாங்கள் சொல்றதுலாம் மற்ற துறைகள் நான் சொல்லியிருக்கேன். பால்வரைத்துறை, மீன்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, உணவுத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, எல்லாமே சேர்ந்தது தான். எல்லாமே இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு இருக்குது, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குது, மில்க், எல்லாமே சேர்ந்து தான் நான் சொல்றது 20%.